இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது, அரசியல்வாதிகள்லாம் லஞ்சமே வாங்கக்கூடாது, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது, இயல்பானதாக மாற்றுவதுன்னா அவங்கள எளிமையாக வாழ வச்சிடணும். ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ லஞ்சமே வாங்கக்கூடாது, ஒரு எம்எல்ஏலாம் லஞ்சமே வாங்கக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு அதிகாரியுமே லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னா எளிமையாக வாழ வச்சிடணும். எப்படி எளிமையாக வாழ வைக்கிறது? பெரிய பங்களாலாம் கட்டக்கூடாது, இதுதான் ஒரு அளவு, ஒரு மனிதருக்கு வாழ்வதற்கு தேவையான இருப்பிடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாகவே மனிதர்களுக்கு கொடுத்துட்டாலே மனிதர்கள் திருட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, வீடெல்லாம் எளிமையாக தான் வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது எதுக்காக நான் எடுக்கணும்? அந்த பணத்தை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு வீடு 10 30 கோடி 100 கோடியில் வீடு கட்டுறாங்க, அப்போ தான் எடுக்கிறாங்க. அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணால் தான் அந்த மாதிரி பெரிய வீட்டை கட்ட முடியும், 4 5 10 கார்களை விட முடியும். அதுக்கு தான். அப்போ அதுக்கு பணம் தேவை, வேறு எங்கே போகிறது? அப்போ லஞ்சம் வாங்கினா தான் முடியும். அப்போ எளிமையாக தான் வாழணும்னு சட்டம் போட்டு எந்த ஒரு மனிதருமே தான் வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, கமிஷன் அடிக்கக்கூடாது, அங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா மனிதர்களை எளிமையாக வாழ வச்சிடணும். எளிமையாக வாழ வச்சுட்டாக்கா நாம் எதுக்கு எடுக்க போகிறோம்? நமக்கு எதுக்கு எடுத்து நம்மள கோடிக்கணக்கான பணத்தை அல்லது நிறைய பணத்தை லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லாமல் போயிருதா? எளிமையாக வாழ வச்சிடணும். அப்புறம் எப்படியெல்லாம் எளிமையாக வாழ வைக்கணும்னா, இப்போ இந்த பள்ளிக்கூடம்லாம் எல்லாத்தையும் கல்வியை அரசுடைமையாக மாற்றிடணும். அதுபோல் மருத்துவத்தை அரசுடைமையாக மாற்றிடணும். கட்டணம் இல்லாமலே உனக்கு மருத்துவம், தரமான மருத்துவம், கட்டணம் இல்லாமலே கல்வி கிடைக்கணும். வேறு தனியார் மருத்துவமனை இருக்கக்கூடாது, தனியார் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒருத்தர் லஞ்சம் வாங்குறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் முறைகேடான வழியில் பணத்தை சம்பாதிப்பதற்கும் இதெல்லாம் தூண்டுதலாக இருக்குது. தினமும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் பிள்ளைகள் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்புக்காக, தனியார் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் சேர்க்கறதுக்காக. இன்னும் உயர் படிப்பெல்லாம் போனால் ஏகப்பட்ட பணம். அப்போ அது அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? அவங்க சம்பளத்துலேருந்தே அது முடியாது. அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை, லஞ்சம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் நிறைய ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி முறைகேடான வழியில் லஞ்சம் வாங்கினா தான், ஊழல் பண்ணால் தான் நம்ம நம்ம மருத்துவ செலவை ஈடுகட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல் கல்யாணம் பண்ணோன்னாக்கா அதுக்கு பார்த்திங்கன்னா 15-20 லட்சம் ஆகுது. ஒரு பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணோன்னா அந்த பெற்றவங்க பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. 30 பவுன் நகை அதுவே 15 லட்சம். அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா, 35 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா செலவாகுது. அப்போ நீங்கள் அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தான் செய்கிற தொழிலில் முறைகேடான வழியில் தேடுவாங்க. வேறு அவங்க வாங்குகிற சம்பளத்தை வச்சு அது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? லஞ்சம் வாங்கி ஆகணும், ஊழல் பண்ணி ஆகணும், கமிஷன் அடிக்கணும், திருடணும், ஏமாத்தினா தான் பிள்ளைகளோட கல்யாணத்தை நடத்த முடியும். ஆடம்பரமாக இப்போ எளிமையாக நடத்தலைன்னா அது இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்கணும்ல. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே அப்படிங்கிற அந்த இதில் மாப்பிள்ளை கைவிட்டு போயிடக்கூடாது, பிள்ளை நல்லா எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்போ ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிற சம்மதிச்சா தான் அவங்க இந்த பையன் நம்மளை கட்டிப்பான். நம்ம கொள்கையெல்லாம் எளிமையாக இருக்குது அப்படின்னு அவங்க அதை சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவங்க கொள்கை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களேன்னு பயந்து போய் அவங்க இந்த சமூகத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆடம்பரமாக தான் நடத்தணும்னு சொல்கிறாங்களா, அதற்கு இணங்கிடுறாங்க. ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான். அப்போ அதுக்கு தேவையான பணத்தை அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்க வருமானமோ கம்மி தான். அப்போ அவங்க தொழிலில் முறைகேடாக போய் சம்பாதிச்சாதான் அப்போ அந்த கல்யாணத்தை நடத்த முடியும். கல்யாணங்கிறது மிகப்பெரிய விஷயமாயிடுச்சு. 20 பவுன் 30 பவுன் 20 பவுன் போட்டாலே 10 லட்ச ரூபா, மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் கல்யாணத்தை நடத்துறதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் 20 லட்சம் ஆகிடும். சராசரியாக நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு இன்றைக்கி 20 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ அரசாங்கமே என்ன பண்ணணும்? ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாண மண்டபமே இழுத்து மூடிடணும். அப்போ மக்களுடைய செலவு குறைஞ்சிருதா? 20 லட்ச ரூபா தேவையில்லை. பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அப்போ வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ எதுக்காக நாங்கள் வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை பெண்களுக்கு எழுந்துடும். கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும், வரதட்சணையும் கொடுத்து நாங்கள் வேலைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதில் அப்போ வேலைக்கு போக வேண்டாம், வரதட்சணை கொடுக்க விடாதுன்னா அப்புறம் எதுக்குமா நீ வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்பாங்க தானே. எதுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்கன்னா, நான் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே இவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஃபிக்ஸடாக கொடுத்துட்றாங்க. நான் வேலைக்கு போகாமல் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், நான் சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை நான் மொத்தமாகவே கொடுத்துட்றேன், என்ன வேலைக்கு போக சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அப்போ கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகணும். அதுபோல் இந்த மாதிரி பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை நடத்தக்கூடாது. ஒரு 50 பேர் தான் ஒரு கல்யாணத்துக்கே இருக்கணும். அதுபோல் கல்வியையும் மருத்துவத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுத்துடணும். அப்போ மக்களுக்கு இப்போ என்ன செலவு வந்துருச்சு? மக்களுடைய சுமையை குறைச்சாச்சுல்ல. இப்போ அவன் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திருட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை, கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடன் எதுக்காக வாங்குறாங்க? கல்விக்காக கடன் வாங்குவாங்க, மருத்துவத்துக்காக கடன் வாங்குவாங்க, அப்புறம் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துறதுக்காக கடன் வாங்குவாங்க. இந்த 3க்கு அப்போ வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவோம். அரசாங்கமே வீடை கட்டி கொடுத்துருங்க, வீடை கட்டி கொடுத்துட்டு வாடகை வாங்குங்க.
வாடகைக்கு விடுறாங்களா, அது மாதிரி நீங்கள் அரசாங்கம் வீட்டை கட்டி கொடுத்துட்டு இது தனி மனிதர்கள் யாரும் நீங்கள் வீடை கட்டாதீங்க, மாதம் 1000 ரூபா வாடகை ஒரு ஆளுக்கு தனித்தனி வீடு. அதெல்லாம் வீடு எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், தொடர்ந்து நான் பேசுகிறேன். அப்போ வந்து வாடகை வாங்கிடுங்க, அரசாங்கமே மக்கள்கிட்ட இருந்து வாடகை வாங்கி வீட்டை கட்டி கொடுத்துருங்க. அப்போ யாரும் சொந்தமாக வீடு கட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், வீடும் அரசாங்கம் கட்டி கொடுத்துருதா, கல்வியும் அரசாங்கம் கட்டணம் இல்லாமல் கொடுத்து, மருத்துவமும் அரசாங்கமே கொடுத்துருது, திருமணங்களே ஆடம்பரம் நடத்தக்கூடாது, எந்த ஒரு சடங்கையும் கல்யாண மண்டபத்தையும் எடுத்து முடியாச்சு. இப்போ மக்களுக்கு என்ன செலவே இல்லையா? அப்போ லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னத்துக்கு நீ கடன் வாங்குறதுக்கான காரணங்களே இல்லையேங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் மனிதர்கள் நேர்மையாக தான் இருப்பாங்க. அப்படி கடனும் வாங்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ 1000 2000 அரசாங்கத்திலேருந்து வாங்கிக்கோ, அதுக்கு சின்னதாக ஒரு வட்டி. தனி மனிதர்கிட்ட நீ 10,000 ரூபா கடன், ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தனி மனிதர்கிட்டருந்து கடனே வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலே கொடுத்தாலே குற்றம். அப்படி கொடுத்துட்டா நீ ஏமாந்துட்டேன்னு, என்ன ஏமாற்றிட்டான், என்கிட்ட 2000 ரூபா வாங்கிட்டு 5000 ரூபா வாங்கிட்டு 10,000 வாங்கிட்டு ஏமாற்றிட்டாருன்னு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் உன் மேலே கேஸ் போடுவோம். இந்த மாதிரியெல்லாம் சட்டம் போட்டு மனிதர்களை எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் இந்த லஞ்சம் ஊழலாக ஒழிச்சிடலாம். அல்லாமல் போய் நீ வந்து படிப்பையும் கல்வியும் கட்டணத்தோடு கொடுப்பீங்க. கல்விக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா 50 லட்சம் ஆகுது. அப்புறம் மருத்துவம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதுக்கும் ஏகப்பட்ட செலவு, பல லட்ச ரூபா செலவாகுது. மருத்துவத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா சில 20 லட்சம்லாம் செலவாயிடுது. ஏதோ ஒரு நோய் வந்து அப்படிலாம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? அதற்கான பணத்தை எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்க வருமானத்தில் அது முடியாது. அப்போ முறைகேடான வழியில் போகிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ இந்த அரசாங்கம் தான் மக்கள் லஞ்சம் வாங்குறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் திருடுறதுக்கும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறதுக்கும் மக்களுடைய இந்த மாதிரி முறைகேடான ஒரு வாழ்க்கை முறைக்கு அரசாங்கம் தான் தூண்டுதலாக இருக்குது. அரசாங்கம் தனது கடமையை செய்திருந்தால் மக்கள் நேர்மையாக வாழ்வார்கள். நேர்மையாக வாழ்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. வீடெல்லாம் பெருசாக கட்டக்கூடாது அப்படின்னு அரசாங்கமே கட்டித்தரும். வீட்டில் யாரையும் வேலைக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா வேலைக்கு வைக்கிறோன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். வீட்டு வேலைக்காரர்களுக்கு தடை, அவரவர் வேலையை அவரவரே செய்யுங்க. இந்த மாதிரிலாம் வந்து சட்டத்தை போட்டுட்டா நாம் ஏன்பா லஞ்சம் வாங்கணும், எதுக்கு நீ லஞ்சம் வாங்குற, அப்படி என்ன உனக்கு எல்லாமே அரசாங்கம் தருது, உனக்கு என்ன செலவு, உன் சம்பளம் போதாதா உனக்கு அப்படின்னு கேட்பாங்கள்ல. வேறு என்ன செலவு அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணங்கிறது வந்து அது 10,000 முடிஞ்சிடும், அவ்வளோதான். சிம்பிளாக எளிமையாக 100 பேர் தான் வரணும். அங்கே ஒரு மாப்பிள்ளை சைடு 50 பேர், பொண்ணு சைடு 50. இந்த மாதிரி மக்களை எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் மட்டும்தான் நேர்மையாகவும் வாழ வைக்க முடியும். நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சரி பண்ணாமல் நீ நேர்மையாக வாழுன்னா எப்படி வாழ்வாங்க? அப்போ ஏமாத்தினா தான், லஞ்சம் வாங்கினா தான், ஊழல் பண்ணால் தான் நம்ம பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அவங்களுக்கும் குற்றம். நேர்மையாக இருக்கணும்னு ஆசை தான் மக்களுக்கு. நேர்மையாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. நிம்மதியாக தூக்கம் வராது. யார் நம்மளை காட்டி கொடுப்பாங்களோ, என்ன யாராவது கூப்பிட்டாலே பயம். உயர் அதிகாரி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாலே அவருக்கு பயம் வந்துடும், இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்போ இன்றைக்கி பயந்து தான் வாழ்கிறாங்க மனிதர்கள். காரணம் மக்களை வந்து குற்றவாளிகளாக இந்த அரசாங்கம் நிறுத்திவிட்டது. லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியத்துக்கு கொண்டு விட்டுச்சு. இப்போ ஒருத்தர் பிச்சை எடுக்கிறார்ல, பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் போகிறாரு. அதுபோல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குகிற நிலைமைக்கு போகிறாங்க. லஞ்சம் வாங்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு, ஏமாற்ற வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு, ஊழல் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. பிச்சை எடுக்க வேண்டியது ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா பிச்சை எடுக்க வேண்டிய அளவுக்கு அவர் வாழ்க்கை ஆகிப்போச்சுப்பா அப்படின்னு வருத்தப்படுறாங்களா? அதுபோல் இன்றைக்கி பார்த்து அவர் லஞ்சம் வாங்குற அளவுக்கு அவர் வாழ்க்கை மோசமாகி போச்சுங்க. ஊழல் பண்ணி தான் பிழைக்க வேண்டிய அளவுக்கு அவர் வாழ்க்கை மோசமாகி போச்சுங்க. என்ன பிரச்சனையா? அவர் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல, அதுக்காக 50 லட்ச ரூபா தேவை. வேறு என்ன பண்ண? அவர் இந்த மாதிரி ஊழல் பண்ணி தான் ஆகணும், லஞ்சம் வாங்கி தான்ப்பா ஆகணும். இந்த மாதிரி பெரிய வீடு கட்டிட்டாரு. அவர் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவருக்கு 1 லட்சம். வேறு என்ன பண்ண? பாவம், இந்த மாதிரி ஊழல் பண்ணி தான் முடியும். அவர் ஏன்பா கடன் வாங்கிட்டு திருப்பி தரல? உடம்பு சரியில்லை, அதுக்கே 50 லட்ச ரூபா ஆகிப்போச்சு, 20 லட்ச ரூபா ஆகிப்போச்சு மருத்துவ செலவுக்கு. வேறு என்ன பண்ண? கடன் வாங்கினா எப்படிங்க திருப்பி கொடுப்பாரு? பாவம், அவரால் திருப்பி கொடுக்க முடியல, ஏமாற்றிட்டாரு. பாவங்க, மற்றவங்கள ஏமாற்றிட்டார் அவர். ஏமாத்துறவங்கலாம் பரிதாபத்துக்குரியவங்க, ஊழல் பண்ணுறவங்களாம் பரிதாபத்துக்குரியவங்க. ஏன்னா அவங்க எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. லஞ்சம் வாங்குறவங்களாம் பரிதாபத்துக்குரியவங்க. நேர்மையாக இருக்கிறது தான் தைரியம். தைரியமாக இந்த மக்களால் வாழ முடியலை. இன்றைக்கி இந்த கல்வி மருத்துவம் இது எல்லாம் அரசுடைமையாக்கும்போது மக்களால் தைரியமாகவே வாழ முடியல. பயந்து வாழ்கிறாங்க. பாவம், ஊழல் பண்ணுறாங்க. பாவம், ஊழல் பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை, லஞ்சம் வாங்கி பிழைக்க வேண்டிய நிலைமை, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்துறாங்க. பாவம், அந்த மக்கள் ஏமாற்றி பிழைக்கிறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க.
இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இந்த மக்களை விட்டுருச்சு. அப்போ கல்வியை, மருத்துவத்தை அது கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, கல்யாணத்தெல்லாம் எல்லாம் ஆடம்பரமாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுங்க, பெண்களை கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுங்க, வரதட்சணை கொடுக்க தேவையில்ல, கல்யாண மண்டபத்தெலாம் இழுத்து மூடிட்டிங்கன்னு வச்சுங்க, வேறு வழியே இல்லை. வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் வச்சுக்கூடாது அப்படிங்கும்போது அரசாங்கமே வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை இப்போவே வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னாலே எளிமையாக மாறிடும். பெரிய வீடு கட்ட மாட்டாங்க. பெரிய வீடு ஏன் கட்டுறாங்க? வேலைக்காரங்களை நம்பி தான் கட்டுறாங்க. பெரிய வீடை கட்டிட்டு இப்போ 4 பேரை வேலைக்கு போட்டு அவங்க அந்த வீட்டை பராமரிப்பாங்க. நாம் இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிற வேலையை பார்க்கலாம். அப்போ வீட்டு வேலைக்கு ஆள் இல்லைன்னா, யாரும் வீட்டு வேலைக்கு ஆளே வச்சுக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்க? வேறு வழி இல்லை. எதுக்குப்பா அவ்வளோ பெரிய வீட்டை கட்டுற? உன்னால் அதை கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் வீட்டை சின்னதாக கட்டு. இந்த மாதிரி மக்களை எளிமையாக வாழ வைக்கிறதுக்கு அற்புதமான வழி இதுதான், ஒரு விதிமுறை. இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் மக்கள் இப்போ நேர்மையாக வாழ்வாங்க. ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக மக்களை ஏமாற்றத்தான் செய்வார்கள், ஊழல் செய்யத்தான் செய்வார்கள், லஞ்சம் வாங்கத்தான் செய்வார்கள். அதை அந்த மாதிரி மக்களை கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. மக்களை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். என்னென்ன வகையில் இவங்க தப்பு பண்ணுறாங்க, ஏன் அந்த மாதிரி ரொம்ப ஈஸி. உட்காந்து பேசினா முடிஞ்சு போச்சு. இதான் காரணமாக அதுக்கு ஒரு சட்டத்தை போடு. சட்டம் போடாமல் வெறும் அறிவுரை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது.